வார்த்தையை கொடுக்கறதுக்கு உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்லதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே அந்த கண்களை மூடி இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆவியானவர் நாம இதுவரைக்கும் இந்த செவ நேரத்தை நீ நடத்தி கொண்டு வருகிறீர். உங்க அளவில்லாத பிரசன்னத்தினால உங்க மகிமையினால இந்த இடத்தை நீ மூடி இருக்கிறதே அப்பா உணர்வு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட பேச எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்களோடு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்க சத்தத்தை நாங்க கேட்க வாஞ்சையா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் அடியான முற்றிலுமாய் மறைத்தருளுங்க. நீங்க வெளிப்படுங்க, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. தேவன் இந்த நாள் அப்பா உங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையை பிரகாரமாய் இந்த வேலை ஆண்டவர் ஒரு விடுதலையாக்குகிற ஒரு வேலையாய் காணப்பட நீ உதவி செய்வீராக அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளையும் உண்மையாகவே இந்த பகுதியில ஆண்டவர் இந்த மெசேஜ் எடுக்கணும்னு சொல்லும் போது என்ன காரியத்தை குறித்து ஏசப்பா அந்த நாட்களை நான் ஷேர் பண்ணணும், எனக்கு அந்த காரியங்களை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் அனுதின வேத பகுதியை வாசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடு கூட இடைப்பட்ட வசனம் எடுத்துக்கிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. உண்மையா ஒரு அருமையான வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாம். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் தேவனை நம்ம தொழுது கொள்றோமோ அப்பெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். சகோதரி சாட்சி சொல்லும் போது, காணாத தேவரை நாம் எப்போது போய் காண்போம், ஆனா நான் அவன் கூட தான் இருக்கிறேன், சமீபமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள்ல எனக்கு கொடுத்த வார்த்தையும் அதுதான். எனக்கு சகோதரி சாட்சி சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஏசப்பா ஒரு வார்த்தையோட எனக்கு என்னோட பேசுனது போல இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொடுத்த வார்த்தை அதுதான், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் சமீபமாய் இருக்கிறேன் அப்படிங்கறது ஆண்டவர் நல்ல வெளிப்படுத்த. கர்த்தர் சமீபமாய், அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி அது. வேறே ஜாதி யாரும் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வேற இடங்கள்ல என்னென்னலாமோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. தேடி தேடி எத்தனை கணக்கு மைல்கள் நடக்கிறது, எவ்வளவு தூரம் போகிறது, இதெல்லாம் காணப்படுது தேவர்களை தேடி. ஆனா நம்மளுடைய தேவன் அவ்விதமாய் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம் தேவனை நம் சமீபமாய் நம்ம பெற்றிருக்கோம். நம்ம கூட இருக்கிறாரு. என் கூட இருக்கிற எத்தனை பேர் நம்ம விசுவாசம், என் கூட தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவரை அவ்விதமாய் நம்ம சமீபமாய் பெற்றிருக்காரு. ஜாதி இல்ல, நம்ம தான் அவ்வளவு பாக்கியம் உள்ள ஜாதி. இன்னும் கூட வசனங்கள் ஒரு சங்கீதம் 144வது அதிகாரம் 15ல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட சமீபமா இருக்கிற தேவனை நம்ம தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என் பக்கத்துல இருக்கிற தேவனை நான் என்னதான் கொண்டு இருக்கிறேன், நான் தேவனை நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம ஆண்டவரோட அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம வேதத்தின் மூலமாய் எத்தனையோ சத்தியத்தை எத்தனை ஊழியர்கள் மூலமாய் நம்மளோட என்ன பண்ணுகிறார், பேசி கொண்டிருக்கிறத நம்ம அனுதினமும் என்ன பண்ணுகிறோம், நம்ம ருசிக்கிறோம். அவ்விதமாய் நம்ம பேசுகிற தெய்வமாய் நம்மளுடைய தெய்வம் காணப்பட. இவ்வளவு இந்த கர்த்தரை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறனா பாக்கியம் உள்ளது. அவர் அண்டி கொண்டிருக்கிறனா பாக்கியவான்கள். அவர் அண்டிட்டு இருக்கிறோம். வேற வழியே இல்லை நமக்கு. அவர் ஒருவரே வழி. அதில் எதற்கு, பரலோகம் போகிறதற்கு. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கொஞ்சம் இந்த நேரத்திலேயும் கூட கர்த்தர் நம்ம சமீபத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது யாருக்கு ஆண்டவர் சமீபத்துல இருக்கிறார்? நம்ம சொல்லிடலாம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் நான் சமீபமா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் பர்டிகுலரா ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பர்டிகுலரா இப்ப சகோதரி சொன்னது சாட்சியிலேயே அந்த காரியத்தை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. யாருக்கு அப்படிங்கும் போது வாசிப்போம். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இன்னொன்னு உண்மையாய், அந்த வேர்டை பாருங்களா, உண்மையா. என்னன்னா யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்க கூட இருக்கிறவர் தான் எதிர்பார்க்கிறார். யார் உண்மையா கூப்பிடுறதுக்கு யார் இருக்கிறார்? நாள்ல சும்மா மாய்மா கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய ஒரு ஸ்டைலா போயிட்டு இருக்குது. உண்மையை கூப்பிடுகிற
காரியம் இந்த நாட்கள்ல இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை எவ்விதமாய் கூப்பிடுறோம்னா உண்மையான ஒரு இதயத்தோட. இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம உண்மையா நம்ம இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு தெரிந்தெடுத்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து வேர் பிரித்து நம்மளை கொண்டு வந்துச்சாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்க உண்மையாய். நம்ம வேதத்துல நிறைய மனிதர்கள்னால இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபம் என்பதனால நிறைய எனக்கு வேதத்துல வந்து நிறைய பேர் கூப்பிட்ட நபர்கள் உண்மையா யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பாருங்க. மத்தேயு 8:2 சில குறிப்பிட்ட இன்சிடென்ட்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். மத்தேயு 8:2 சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவன் எப்படி அந்த உண்மையை வந்து வெளிப்படுத்துறான் அப்படின்னா தன்னுடைய விசுவாசத்தினால உண்மையை வெளிப்படு. என்ன விசுவாசம் பாருங்களா. ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அந்த நாட்கள்ல நமக்கு தெரியும் குஷ்டரோகி என்ன பண்ண மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க, ஊருக்கு வெளியில வச்சுடுவாங்க. அவங்க ஊருக்குள்ள வர்றது கூட என்ன இல்லை, அலோ இல்லை. அந்த குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல போறான். உண்மையாய் அவன் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான் பாருங்களேன். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க மாட்டான். இதனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் இந்த இடத்துல வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல ஒரு வேலை சோர்ந்து போய் குடும்பத்தினுடைய காரியம். ஆனா ஆண்டவர் உண்மையாய் அந்த உண்மையை நீ எப்படி வெளிப்படுத்தணும் என்று எதிர்பார்க்க விசுவாசத்தின் மூலம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் உம்மால கூடும் என்ன சுத்தமாக்குறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை செய்யறதுக்கு உம்மால கூடும். ஏதோ ஒரு காரியத்துல அந்த நேரத்துல ஒரு பயத்தோட கலக்கத்தோட இந்த இடத்துக்குள்ள வந்து ஆண்டவர் சொல்லணும் உம்மால கூடும். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறது இருக்கு, இந்த காரியத்துல எனக்கு விடுதலை கொடுக்கும், இந்த காரியத்தோட அற்புதத்தை செய்யறது உம்மால கூடும். அந்த விசுவாசத்தை அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ற, சும்மா விட்டுட்டாரா, கூப்பிட்ட உடனே அவன் அடுத்த வசனம் பாருங்களேன், கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம், எனக்கு சித்தம் உனக்கு சுத்தமாக்குறது, நீ சொல்லிட்டல்ல நான் செஞ்சிடுறேன் உனக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். நம்ம சொல்றத ஆண்டவர் செய்யறார். விசுவாச அறிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையை நிறைவேற்றுகிற தேவன் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். இன்னும் பாருங்களேன், மார்க் 10:46 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பத்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த அவனுடைய உண்மையாய் அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படிங்கறத நான் பார்த்தேன். இந்த இடத்துல நமக்கு எல்லாம் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு குருடனுடைய காரியம், குருடன் எதுக்கு வந்திருப்பான், ஆண்டவரை தேடி எடுத்து வருவான், கண்ணு தெரியறதுக்காக தான் அவன் வராரு. ஆக்சுவலா அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது இயேசு கூட்டத்தோட அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறாரு. குருடனுக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. இயேசுவே அவன் பார்க்கும் அந்த சத்தத்தை கேட்கிறேன், என்னடா இப்பவே கூட்டங்கள் போகுது யாரு அப்படிங்கும்போது இயேசு போறாரு. அவன் இயேசுவை என்ன பண்றான், அந்த இடத்துல போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரு, அவன் பக்கத்துல வந்திருக்கிறாரு, அந்த இடத்துல தான் அந்த சரௌண்டிங்ல இயேசு இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த இயேசுடைய கவனத்தை அவன்கிட்ட திருப்பணும், அதுதான் அவனுடைய வேலை. அப்ப அதுக்கு அவன் என்ன பண்றான்னா கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான், உண்மையா. எப்படி என்ன அந்த வேர்டை பாருங்களேன், தாவீதின் இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதான் அவனுடைய ஜபம். என்னது, இயேசுவே தாவீதின் எனக்கு இறங்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் போது அவன் அந்த இடத்துல சுத்தி இருக்கிறவங்க சும்மா இரு அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அவன் அமைதியா இருக்கல. இந்த நேரத்துல நிறைய பேரு கூப்பிட்டோம் பதில் கிடைக்கல. இயேசுவை நான் சொன்னேன், நான் கேட்டேன், பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க ஒரு வேலை நான் உண்மையாதான் கூப்பிடுறேன், ஆண்டவர் எனக்கு கேட்கலையே, எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் செய் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த பத்திமேயு குருடன்ட்ட இருந்த காரியத்தை ஆண்டவர் அடுத்ததான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. என்னன்னா இன்னும், அதாவது அந்த இடத்துல பாருங்க அந்த வேர்டு, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த 48வது வசனம் 10:48 முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இவ்வளவு நாள் கூப்பிடுறது இன்னும் அதிகமா கூப்பிடுங்க. இப்போ ஒரு ரூம்லதான் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நமக்கு இருந்து கூப்பிடுற சில நேரங்கள்ல கேட்கல, நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கணும். அதுதான் அவர் இருக்கிறது, கேட்கிற வரைக்கும் கேளு. அது சம்டைம்ஸ் வந்து சில நேரங்கள்ல நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணுவாரு, இன்னும் கூப்பிடு அப்படிங்கறத உண்மை, அந்த உண்மை தன்மையை, அதில் விசுவாசங்கிற அந்த உண்மை தன்மையை. இன்னும் ரெண்டாவது, முன்னிலும் நம்ம அதிகமாய் கூப்பிடுகிற அந்த உண்மை தன்மையை ஆண்டவர் என்ன பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். இன்னும் கூட பாத்தீங்கன்னா மார்க் 5வது அதிகாரத்துல 22, 23 வசனங்கள்ல நமக்கு தெரியும், யபீருங்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைக்கு மரண அவஸ்தை, அவ்வளவுதான் அப்படின்ட்டு செத்து போற அந்த ஸ்டேஜ், அந்த கண்டிஷன்ல அந்த பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி இயேசுவின் பாதத்துல என்ன பண்றான், விழுற பாதத்துல. அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய உண்மைத்தன்மை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா அவருடைய பாதம் முழுமையாய் சரண்டர். என்னால முடியாது, என்னால முடியாது, நீர் வந்தா. அவர் அந்த வேர்டை சொல்லும் போது நல்லா இருக்கும்.
பாதத்துல விழுந்து சொல்றாரு, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் ஒரு கையை வையும், அப்பொழுது அவரை மிகவும் வேண்டிக் கொடு. அவரை எப்படி கூப்பிடுறாங்க, மிகவும் வேண்டுற, நீங்க வந்து அவர் மேல கையை வையுங்க, வாங்க கையை வையுங்க, சுகமாயிடும் அப்படிங்கிற அவனுடைய விசுவாசம் மிகவும் தாழ்மையாய் முற்றிலுமாய் அவனை என்ன பண்றான், அர்ப்பணித்து கூப்பிடுறான். அந்த உண்மை தன்மை அடுத்த லெவலுக்கு போகுது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அடுத்தது மிகவும் அதிகமாய், அடுத்தது என்னது, அந்த உண்மை தன்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவருடைய பாதத்துல அவர் முழுமையா அர்ப்பணித்து அவர் கூப்பிடுகிறத நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அந்த டைம்ல தான் அவன் விசுவாசம், அவனுக்குள்ள நம்பிக்கை வந்துச்சு, ஏசப்பா வர போறாரு, என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும், அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா at the same time ஒரு இன்சிடென்ட் நடக்குது. யாரு, ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல அந்த ஸ்திரீக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, இதுதான் உன்னுடைய சிச்சுவேஷன், இது இப்படிதான் இருக்க போற லைஃபுக்கு, இதுதான் உன்னுடைய இது அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை அவளுக்குள்ள. அவள் கூப்பிட்டாள், ஆனா சத்தமிட்டு அவள் கூப்பிடல. ஹல்லேலூயா. சத்தம் அவளுக்குள்ள, இந்த காரியத்தை எப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லி அப்படியே அந்த ரங்கத்துல மெதுவா போய் அவருடைய வஸ்திரத்தை போய் தொடுறான். அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை புறப்பட்டு அந்த இடத்துல வியாதியோட இருக்கிற அவளுடைய வியாதி, அந்த இடத்துல எவ்வளவோ டாக்டர், எவ்வளவோ விதமான வைத்தியர்கள் செலவு, முற்றிலுமா அவருடைய ஆஸ்தியே போயிடுச்சு. அந்த சிச்சுவேஷன் ஆண்டவர் என்ன பண்றார், அவளை குணமாக்குகிறதை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு உண்மை தன்மை பார்க்கிறோம் தெரியுமா, அந்த ரங்கத்துல செய்கிற அவள், அந்த அந்த ரங்கத்துல தேவனிடத்துல போய் கூப்பிடுறாள். அவள் உள்ளுக்குள்ள அந்த வேண்டுதல், அவளுடைய சத்தமா வெளிப்பிரகாரமா இல்லை. அதே மாதிரிதான் நம்மளுடைய நேரம், நிறைய நேரத்துல நிறைய விஷயங்களை வெளிப்பிரகாரமாய் சொல்ல முடியாது. அறை வீட்டுக்குள்ள போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் ஆண்டவர் அப்படிங்கிற உணவுல நம்ம போய் நம்ம கதறும் போது ஆண்டவருடைய வஸ்திரத்திலிருந்து எப்படி அந்த ஸ்திரீக்கு வல்லமை புறப்பட்டு சுகப்படுது, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்தின் காரியங்கள் என்ன தேவையோடு அந்த நாள் என்ன பண்ணுகிறார், அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அவருடைய வல்லமை புறப்படும். அந்த ரங்கத்துல செய்கிற ஜபம் வெளியரங்கமாய் பலனப்படும், வெளியரங்கமா அவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல நம்ம என்னென்ன காரியங்களை ஆண்டவரோடு கூட இடைப்படுறோமோ அது வெளியரங்கமாய் அவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அவ்விதமா இந்த இடத்துல அவர் செஞ்சுட்டு இந்த ஸ்டேஜ் அடுத்தது இந்த எவ்வளவு கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவுக்கிட்ட நீங்க வந்தீங்க அப்படின்னா, எவ்வளவுகிட்ட அவன் ஃபுல் 100% அவன் நம்பிக்கையா தான் இயேசு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்போ அடுத்தது ஒரு செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் பிள்ளை என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டான், உன் பிள்ளை செத்து போயிட்டான். 100% விசுவாசம் எப்ப எங்க போயிடுச்சுன்னா ஜீரோல வந்து நிக்குது. எத்தனை எவ்வளவு எங்க வந்து நிக்குது, ஜீரோல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமே ஏசப்பா வந்தாலும் வேலை இல்லை. அவனுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல பயப்படாது, விசுவாசம் அந்த 100%லயே இரு, குறைஞ்சிடாத. ஹல்லேலூயா. எதிர்மறையான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதுலயும் நீங்க என்ன பண்ணுங்க, உண்மையாய் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எதிர்மறையான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில நிறைய எதிர்காட்சிகள் வீசலாம், எத்தனை எதிர்மறையான போராட்டங்கள் வரலாம். இந்த அவ்வளவுதான், இதெல்லாம் நடக்காது, இனிமே இதுல போய் எப்படி நாங்க அற்புதத்தை காண போறோம், இனிமே இந்த காரியங்கள்லாம் நடக்குமா, நிறைய நேரங்கள்ல நிறைய சிச்சுவேஷன் அப்படி வரும். வாழ்க்கையில போராட்டம் வந்தா அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது, எங்க 0% தான், என் பைசா இல்ல, என்ன ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லி பயப்படாது, விசுவாசம். அந்த விசுவாசத்தை, அந்த உண்மை தன்மையான, ஆனா அவன் அதே விசுவாசத்தை காத்து கொண்டது நிமித்தம் தான் அவன் அந்த சிறுமி மதித்து போன அந்த சிறுமிய இயேசு பக்கத்துல போய் என்ன பண்றாரு, தலித்தா பூமிங்கிற ஒரே வேர்டு, மதித்து போன அந்த சிறுபன் என்ன பண்றான், எழுந்து நிற்கிறதை நம்ம என்ன பண்றோம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி எதிர்பாராத அந்த எதிர்மறையான அந்த காரியங்களையும் எதிர்பாராத அதிசயத்தை செய்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. அதே போல பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு ஒரு தகப்பனார் இயேசுவிடத்துல வரும்போது அதே மாதிரிதான், என் பிள்ளைய என்ன பண்ணுங்க, குணமாக்குங்க ஆண்டவரை அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆண்டவரை என் பிள்ளை வந்து கொடிய வேதனைப்படுறான், அடிக்கடி தீயிலையும் தண்ணீர்லையும் என்ன பண்றான், விழுறான். அந்த லெவலுக்கு அந்த பிசாசினுடைய போராட்டம், பிசாசின் போராட்டம். நிறைய மக்கள் நாட்கள் பிசாசின் பிடியில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பிசாசின் பிடியில இருக்கிறவர்களை இயேசுவின் இடத்துல அந்த தகப்பன் வந்து தன் பிள்ளைக்காக வந்து கெஞ்சும் போது ஆண்டவர் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞர் சொந்தம். அந்நேரமே இயேசுவை உண்மையாய் கூப்பிடுவாங்களா,
அந்நேரமே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அந்நேரமே ஒரு விடுதலை. உண்மையாய் இப்படிப்பட்ட உண்மை தன்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் மிகவும் அதிகமாய் அந்தரங்கத்துல இன்னும் கூட பாத்தீங்கன்னா அந்த எதிர்மறையான காரியங்கள்ல எவ்வளவு காட்சிகள் வந்தாலும் எல்லாத்துலயும் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அந்த உண்மை தன்மையை காத்து கொள்ளும் போது ஹல்லேலூயா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறவராய் காணப்படுகிறார். அதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, எரேமியால ஒரு வார்த்தை இந்த பாட்டு பாடும்போது கூட இந்த வருஷத்துல ஆண்டவர் என்னோட கூட நீ அறியாததும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம ஆண்டவரை கூப்பிட்டு பார்த்துட்டோம். இந்த நாள்ல நம்ம பாக்கியம் வாங்க. ஏன்னா கர்த்தரை சமீபமா வச்சிருக்கோம். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அந்த சத்தத்தை அவர் கேட்கிறாரு. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ் எதிர்பார்க்கிறாரு. ஆனா சோர்ந்து மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. சோர்ந்து மட்டும் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்மளை கொண்டு போவாராங்க. இன்னும் கூட நம்ம பாத்தீங்க அப்படின்னா எபேசியர் எடுத்துக்கலாம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் எப்படி ஆண்டவர் இடத்துல சமீபமாக முடியும். அடுத்தது என்னது, எப்படி நம்ம இப்படிலாம் நம்ம வந்து சமீபமானோம், ஆண்டவர் கூப்பிடுதல் சத்தத்தை நம்ம கேட்கிறாரு. அடுத்தது நம்ம எப்படி நம்ம சமீபமானோம்னா வேதத்துல 2வது அதிகாரம் 13வது வசனத்துல முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம கூப்பிடுகிற ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுடைய விசுவாசம் இயேசுவின் இரத்தத்தினால நம்ம எங்க போயிருக்கோம், தேவனிடத்துல சமீபமாயிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையில என்னுடைய பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், அந்த சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அந்த சிலுவையில என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், இன்னொரு என்னது சாபம், மூதாதையர்களுடைய சாபங்கள், என்னுடைய பாவத்தின் காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆண்டவர் சிலுவையில சுமந்து. இதுதான் நம்மளுடைய இது நிமித்தம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேவனிடத்துல கிட்டி சேர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய மூல காரணமே இதுதான். நம்ம அதை விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் கிட்டே வராரு. நம்ம நினைக்கிறோம், நம்ம அதை விசுவாசிக்கல, அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கல, எனக்காக இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிறத விசுவாசிக்கல அப்படின்னா நாமும் வேற ஜாதி போலதான் இருப்போமே தவிர இயேசுவை சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதியாய் நாம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை என்ன பண்ணிருக்கிறது, இயேசுவோடு கூட நம்மளை சமீபமாக்கி இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11ல சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு விலை கிரயம். ஹல்லேலூயா. நமக்காக இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து உங்களுடைய இப்ப நம்ம வாசிச்ச ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசு வந்து உலகத்தில் வாழ்ந்து இருக்கும் போது நடந்த காரியங்கள். இந்த நாள்ல நீங்களும் நானும் இதே அற்புதத்தை, இதே சுகத்தை, இதே விடுதலையை நம்ம பெறணும்னா இயேசுடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவினுடைய அண்டை நம்ம என்ன பண்ணுகிறோம், நெருங்குகிறோம். அந்த குற்றமில்லாத அந்த ரத்தத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அதே அற்புதம் எங்க இருந்து நடக்குதுன்னா அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் மூலமாய் நம்ம விடுதலை ஆக்கப்படணும். நம்ம நிறைய நேரங்கள்ல என்னுடைய லைஃப்ல நான் பார்த்தது, நிறைய வழிகள்ல இருக்கும்போது ஒரு செகண்ட் நான் யோசிப்பேன், இவ்வளோ பாடம் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அந்த பாடம் நீங்க திங்க் பண்ண எனக்காக கையில ஆணியப்பா, எனக்காக அந்த சிரஸ்ல நீங்க முழுமுடி இது பண்ணீங்கப்பா, எனக்காக விழாவில் நீங்க குத்தப்பட்டீங்க, எனக்காக காலில் ஆணி அடிக்கப்பட்டு, எனக்காக கைகள் ஆணி அடிக்கப்பட்டு, இதெல்லாம் ஒன்றொன்றா நீங்க நினைச்சு அதை அப்படியே நீங்க தியானிக்க உங்களுடைய பாடுகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில் உங்களுக்கு நம்மளுடைய பாடு இப்ப நீங்க அனுபவிக்கிற அந்த பாடுகள் மறைந்து போகும்படியாய் செய்கிறேன். ஹல்லேலூயா. அவ்விதமான ஒரு என்னுடைய லைஃப்ல நான் பார்த்திருக்கிற காரியம், என்னுடைய வழியில் உடல்ல இருக்கிற ஒரு வழியில நான் வேதனையில துடிச்சிட்டு இருக்கும் போது என்னுடைய மைண்ட் அப்படியே ஆண்டவர், நம்மளால அந்த சுய பலத்தினால என்ன பண்ண முடியாது, அதை கூட நம்மளால தியானிக்க முடியாது. ஆண்டவர் அதை டைவர்ட் பண்ணி விடுறாரு. நீ தான் முதல்ல நினைக்க, அந்த பாடு நான் என்ன நீ அப்படின்னு அந்த பாடு அப்படியே நான் நினைக்க உண்மையாவே அதை தியானிச்சு முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள என்னோட பெயின் எங்க போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்விதமாய் அற்புதத்தை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்படும். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவம்,
அடுத்த காரியம், கர்த்தரை நீங்களும் நானும் சமீபமாய் பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் முற்றிலுமாய் அவர் அங்க சுமந்துட்டாரு, அவர் தீர்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன வேணும்? ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் என் கூட இருக்கணும்னா நான் எப்படியா இருக்கணும்? பரிசுத்தம் தான். ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாரு, ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி நான் என் இஷ்டப்படி நான் நடந்துட்டே இருந்தேன்னு வைங்களேன், என்னென்ன தப்புலாமோ செஞ்சுட்டே இருக்கேன்னு வைங்களேன், இன்னும் நான் அந்த கோவப்படுறதை நிறுத்தலை, என்னுடைய மூர்க்க குணத்தை மாத்தலை, இன்னும் எனக்குள்ள வைராக்கியம் இருக்குது, இன்னும் எனக்குள்ள மன்னிக்க முடியாத குணம் இருக்குது, இன்னும் நான் தேவையில்லாத காரியத்தை நாவனால அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். என் நாவு ஒரு நாவு என்னதான் முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. நம்மளுடைய சரீரத்தை கரைப்படுத்துகிற ஒரே ஒரு அவரையும் முழு சட்டத்தை படுத்துதுன்னா அது என்னது? நம்மளுடைய நாவு தான். புரியுதுங்களா? அப்போ அதனால நம்ம என்ன பண்ண, நம்ம கரைப்படுறோம். இது எல்லாம் உணர்வே இல்லாதபடிக்கு நம்ம சுற்றிக்கிட்டு எங்க ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாரு, எங்க ஏசப்பா எங்க விட்டு எங்கேயா போறாரு, அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர் தான் இதை செய்யணும். உண்மையா நம்ம கூட என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர் கிருபாதார வழியாய் அவர் அந்த இடத்துல சுமந்து தீர்த்து இருக்கிற நாம் அறிக்கையிட வேண்டும். ஏசப்பா இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறும். நம்ம அறிக்கை செய்ய நம்ம நான் பாவமே செய்யல அப்படின்னு சொன்னா யாருமே கிடையாது. பாவம் இல்லை என்பமான நம்ம நாமே வஞ்சிக்கிறவங்க, நம்மளே நம்ம என்ன வஞ்சி. நானும் பரிசுத்தம், நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நான்லாம் என்ன பண்ணல, பாவமே செய்யல, அது உணர்வு வர மாட்டேங்குது, அந்த பாவத்தின் உணர்வு இந்த நாட்கள் இருக்க மாட்டேங்குது. இந்த நாள் ஆவியானவர் அந்த பாவத்தின் உணர்வை யார் யார் இந்த வேலையில இந்த இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு ஏதோ ஒரு பாவத்துல இருந்து உங்களால விட முடியல, இந்த காரியத்துல மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன், முடியல அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த வேலையில ஆண்டோட அப்படியே மனசுக்குள்ள நீங்க ஜெபம், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு உணர்த்துகிறார், இந்த இடத்துல ஆவியான உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே நம்ம உணர்வின் ஆவியான கிரியை செய்வார், நம்மளை உணர்த்துவார். அந்த காரியங்கள் நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த பலி, அதாவது அநேக பலிகளினால, வெள்ளாட்டுக்கடா, இளம் காலை, அநேக பலியினுடைய ரத்தங்களினால்தான் பாவம் மன்னிப்பு உண்டானது. பாவம் மன்னிக்கப்பட்டது, அது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒரு மனுஷனுடைய ஜபத்தை குறித்து, அவன் கூப்பிடுகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் ஆயக்காரனுடைய ஜபம் நமக்கு தெரியும். 2 மனுஷங்க, ஒருத்தர் பெருமையாய் ஜெபித்த பரிசேயன், இன்னொருத்தர் யாரு? ஆயக்காரன். 2 மனிதர்களுடைய ஜபம் அந்த இடத்துல காணப்படுது. 2வது மனிதனுடைய ஜபம் எப்படியா இருந்துச்சுன்னா, அவன் எங்க நின்னா தெரியுமா? தூரத்துல. அந்த வேர்டை நம்ம வாசிப்போம். 18-13. ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையா இரும் என்றான். அந்த இடத்துல நம்ம தூரத்துல நிற்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இயேசுவை நம்ம பக்கத்துல பெற்ற பெரிய ஜாதி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மனுஷன் அவன் ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட தயங்கி போய், அப்பா நான் பாவி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்றது? அவன் பக்கத்துல போயிட்டு. அல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷன் தன்னோட பாவத்தை உண்மையா அறிக்கைறானோ அவன் பக்கத்துல ஆண்டவர் போயிடுவார். அவங்க சொல்லும்போது அதுக்கு முந்தின வசனத்துல ஒரு ஆலயத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? பரிசேயன் நின்றுட்டு இருக்கிறான். அவன் நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் இத்தனை தடவை உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு பெருமையான ஜபத்தை ஆண்டவர் அருவருத்து அங்க இருந்து எங்க வந்துச்சாரு? இந்த பாவியான மனுஷனுடைய ஜபத்துக்கு நேராய் தேவன் வந்து விட்டார். அவ்விதமான ஒரு தாழ்மை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துல கிட்டி சேர முடியாது. பரிசுத்தத்திற்கு என்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லி, நம்ம அசுத்தத்தை நம்ம இடத்துல கலைந்து போட வேண்டும். ஆண்டவர் இரத்தத்தினால் அவர் என்ன பண்ணிருக்கிற? மீட்டு இருக்கிறார். அந்த ரத்தம் நம்ம தேவனை கிட்டி சேர்க்கிறது, நம்மளை சமீபப்படுத்துகிறதுக்கு. இந்த காலத்துல நம்ம விசுவாசிக்க வேண்டியது கல்வாரியில தேவன் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி தேவனிடத்தில் நம்ம